தமிழகத்தின் பல்வேறு மாவட்டங்களில் கோடை மழை பெய்து வருவதால் வெப்பம் தணிந்து குளிர்ச்சியான சூழல் நிலவுகிறது. சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளில் நேற்று முதல் பரவலாக மழை பெய்து வருகிறது. ஆலந்தூர், வேளச்சேரி, மணிப்பாக்கம் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் காலை முதல் விட்டு மழை பெய்து வருகிறது. இதனால் வெப்பத்தின் தாக்கம் தணிந்து இதமான சூழல் நிலவுகிறது. கன்னியாகுமரி, நெல்லை, தூத்துக்குடி மாவட்டங்களுக்கு கனமழை எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருந்த நிலையில் கன்னியாகுமரி மாவட்டத்தின் பல்வேறு பகுதிகளில் இன்றும் பலத்த மழை பெய்தது. நாகர்கோவில், செட்டிக்குளம், ராமன்புதூர், சுசீந்திரம் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் கனமழை பெய்ததால் சாலைகளில் வெள்ள நீர் பெருக்கெடுத்து ஓடியது. கன்னியாகுமரி மாவட்டத்தில் கடந்த சில தினங்களாக தொடர்ந்து மழை பெய்து வருவதால் குளிர்ச்சியான சூழல் நிலவுகிறது. தென்காசி மாவட்டத்தின் பல்வேறு பகுதிகளில் கடந்த சில தினங்களாக மழை பெய்து வருகிறது. மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளிலும் தொடர்ந்து மழை பெய்வதால் குற்றால அருவிகளில் இன்று திடீரென வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டது. அருவியில் திடீரென வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டதால் சுற்றுலா பயணிகள் அலறி அடித்துக் கொண்டு வெளியேறினர். பழைய குற்றாலத்தில் 5 சுற்றுலா பயணிகள் வெள்ளத்தில் சிக்கினர். அதில் 4 பேர் தப்பித்த நிலையில் அஸ்வின் என்ற 17 வயது சிறுவன் பரிதாபமாக உயிரிழந்தார். திருப்பத்தூர் மாவட்டம் திருப்பத்தூர் சுற்றுவட்டார பகுதிகளிலும் இன்று மழை பெய்தது. பெரியகரம், மாங்குப்பம், குண்டுமேடு உள்ளிட்ட பகுதிகளில் லேசான காற்றுடன் மிதமான மழை பெய்தது. இதனால் வெப்பத்தின் தாக்கம் குறைந்ததால் பொதுமக்கள் நிம்மதியடைந்தனர். கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் காலை முதல் வெயில் சுட்டெரித்தது. இந்நிலையில் மதியம் கனமழை பெய்யத் தொடங்கியது. சுமார் 4 மணி நேரமாக பலத்த மழை பெய்ததால் சாலைகளில் வெள்ளநீர் பெருக்கெடுத்து ஓடியது. நீலகிரி மாவட்டத்தில் நாளை முதல் 3 நாட்களுக்கு மிக கனமழை பெய்யும் என சென்னை வானிலை ஆய்வு மையம் எச்சரித்திருப்பதால் சுற்றுலா பயணிகள் பாதுகாப்பாக இருக்குமாறு மாவட்ட ஆட்சியர் அருணா அறிவுறுத்தியிருக்கிறார். கனமழை எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருக்கும் 3 நாட்களுக்கு நீலகிரிக்கு வருவதை தவிர்க்குமாறு சுற்றுலா பயணிகளை கேட்டுக் கொண்டுள்ளனர். மேலும் தீயணைப்புத்துறை, மின்சாரத்துறை உள்ளிட்ட அனைத்து துறை அலுவலர்களும் தயார் நிலையில் இருப்பதாகவும் மாவட்ட ஆட்சியர் அருணா தெரிவித்திருக்கிறார்.